புதுக்கோட்டை மாவட்டம் சங்கம் விடுதி கிராமத்தில் குடிநீர் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியில் மாட்டுச்சாணம் கலக்கப்பட்டதாக தொடரப்பட்ட வழக்கை சிபிசிஐடிக்கு மாற்றி உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பான பொதுநல மனுவில் சங்கம் விடுதி கிராமத்தில் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியில் மாட்டுச்சாணம் கலக்கப்பட்டதாக எழுந்த புகாரில் பலருக்கு உடல்நலம் பாதிக்கப்பட்டதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் சில கிராமங்களில் இரட்டை குவளை முறை நடைமுறையில் உள்ளதாகவும் பட்டியலினத்தைச் சேர்ந்தவர்களுக்கு திருமண மண்டபங்கள் வழங்கப்படுவதில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டது. இது தொடர்பாக புகார் அளித்தும் நடவடிக்கை இல்லை என்பதால் வழக்கை வேறு விசாரணை அமைப்புக்கு மாற்ற வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டது. இந்த மனு நேற்று விசாரணைக்கு வந்தபோது மாட்டுச்சாணம் கலக்கப்பட்டதாக கூறப்பட்ட மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி நீரின் மாதிரியை அதிகாரிகள் பரிசோதனை செய்ததில் நீரில் கலந்திருப்பது பாசி என்றும் நீர் குடிப்பதற்கு உகந்தது என்றும் தெரியவந்ததாக அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. மனுதாரர் குறிப்பிடுவது போல இரட்டை குவளை முறை போன்ற தீண்டாமைகள் சம்பவங்கள் நடைபெறவில்லை எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இரட்டை குவளை முறை நடைமுறையில் இருப்பதை நிரூபித்துவிட்டால் சம்பந்தப்பட்ட அரசு அதிகாரிகள் பதவி விலக தயாரா என்று கேள்வி எழுப்பிய நீதிபதிகள் மனுதாரர் கொடுத்த புகாரின் அடிப்படையில் முறையாக வழக்கு பதிவு செய்யப்படவில்லை என கூறி வழக்கு விசாரணையை சிபிசிஐடிக்கு மாற்றி உத்தரவிட்டனர்.